உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் சில அடிப்படையான வேத உபதேசத்தின் காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறதுனாலே நீங்கள் நினைக்கலாம், பரிசுத்த ஆவியானவரின் ஊழியத்திலே வித்தியாசங்கள் இருக்கிறதா என்று. சிருஷ்டியிலே, அதாவது ஆண்டவராகிய தேவன் சிருஷ்டிக்கும் போது அதிலே பரிசுத்த ஆவியானுடைய ஊழியங்கள் இருந்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானுடைய ஊழியங்கள் இருந்திருக்கிறது. ஆகவே இதை வேறுபடுத்தி காண்பிப்பதற்காகவே இந்த பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் கிறிஸ்தவர்களுக்கு எந்த விதத்தில் இருக்கிறது, the ministry of the Holy Spirit to the Christians என்கிறதான தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் அடிப்படையான வேத சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. இப்படிப்பட்ட செய்திகளை ஒருவேளை நாம் வேத பாட வகுப்புகளிலே நாம் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது அல்லாமல் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் சுவிசேஷகர்களோ அல்லது மற்ற சபை கூடி வருதலிலோ இப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேட்காததினாலே இதை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த அடிப்படையான வேத சத்தியங்களிலே இப்படி சொல்லப்படுகிறது என்று சில மாறுபட்ட உபதேசங்களை குறித்தும் நான் சொல்லுவதற்கான காரணம் என்னவென்றால், இந்த கடைசி நாட்களிலே வஞ்சிக்கிற பல கள்ள போதனைகள் அதிகப்படியான விதத்தில் எழும்பும் என்று வேதம் எச்சரிக்கிறபடினாலே அவைகளை குறித்து தேவ ஜனங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட பல கண்ணோட்டங்களையும் இணைத்து இந்த கர்த்தருடைய வார்த்தைகளிலே நாம் தியானித்து வருகிறோம். இதை நாம் அப்படி தியானிப்பது நல்லது. அப்பொழுதுதான் எது சரி என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்க முடியும். பொதுவாக கிறிஸ்தவர் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து அல்லது ஒரு ரட்சிக்கப்படுதல் என்று சொல்லப்படுகிற வார்த்தை, அது ஒரே ஒரு வார்த்தையாக நாம் அறிந்திருந்தாலும் கூட, ஆத்தும ரட்சிப்பு என்று நாம் அறிந்திருந்தாலும் கூட, அந்த ரட்சிக்கப்படுதலின் அந்த அனுபவத்திற்கு கீழாக பலவிதமான அனுபவங்களும் பலவிதமான உட்கருத்துக்களும் இருக்கிறதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் என்றும், அவருடைய இரத்தம் பரலோகத்தில் இருக்கிற கிருபாசனத்தின் மேலே தெளிக்கப்பட்டதினாலே நமக்கு பாவ நிவிர்த்தி உண்டாயிருக்கிறது என்றும் விசுவாசிக்கும் போது உண்டாகிற பாவம் மன்னிக்கப்படுதல் அல்லது ரட்சிக்கப்படுதல், இந்த பாவம் மன்னிக்கப்படுதல், கழுவப்படுதல், பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், நீதிமானாக்கப்படுதல், ஒப்புரவாக்கப்படுதல், மறுபடி ஜெனிப்பிக்கப்படுதல் என்று அநேக உட்கருத்து உள்ள அநேக வார்த்தைகளும் அதிலே அடங்கி இருக்கிறது. ஒருவேளை நாம் பொதுவாக ரட்சிக்கப்படுதல் என்று சொன்னாலும் கூட அதற்கு உள்ளாக 7 அல்லது 8 உட்கருத்துள்ள வார்த்தைகளும் அமைந்திருக்கிறது. ஆகவே ரட்சிப்பை குறித்து மாத்திரம் நாம் தியானிக்கும் போது அந்த எல்லா காரியங்களையுமே நாம் கவனித்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் என்று சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன விதங்களிலே ஒரு மனிதனிடத்திலே இடைவிடுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. கவனிங்கள்,
பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகளை இன்றைக்கு 5 விதமான காரியங்களின் அடிப்படையிலே நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஊழியங்கள் தான், ஆனால் அதற்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பெயர்களின் அடிப்படையிலே அவர் செயலாற்றுகிற சில அடிப்படையான வேத உண்மைகளின் அடிப்படையிலே நாம் அதை புரிந்து கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, அவர் நம்மை மறுபடி பிறக்க செய்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியானவர் நம்முடனே கூட வாசம் பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான்காவதாக, முத்திரையிடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 4 காரியங்களை குறித்தும் நாம் கவனமாய் அறிந்திருக்க வேண்டும். 4 விதமான காரியங்களுமே 4 விதமான பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளை நமக்கு குறிக்கிறது. ஒருவேளை இந்த செயல்பாடுகளை நாம் பெற்றிருக்கிறோமா இல்லையா என்பது நம்முடைய கனியுள்ள ஜீவியத்தின் அடிப்படையிலே தான் நாம் அறிந்து கொள்ள முடியுமே ஒழிய, மற்றபடி இதற்கு வெளிப்பிரகாரமான எந்த அடையாளங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. கனி கொடுக்கிற வாழ்வே அவர் நம்மை மறுபடி பிறக்க செய்திருக்கிறார் என்றும், ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார் என்றும், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றும், முத்திரை இட்டிருக்கிறார் என்பதற்கும் அடையாளமாக நாம் பார்க்க முடியும். அது அல்லாமல் 5ஆவதாக, அவர் நம்மை நிரப்புகிறவராகவும் இருக்கிறார். இந்த நிரப்பப்படுதல் என்கிற காரியத்தை குறித்துதான் இன்றைக்கு அநேக உபதேசங்களின் அடிப்படையிலான பிரிவுகள் காணப்படுகிறது. இப்பொழுது நான் சொல்ல 5 காரியங்களையும் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாலும் கூட, இந்த 5வது கருத்திலே, அதாவது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுதல் என்கிறதான கருத்திலே தான் அநேக வித்தியாசமான கருத்துக்களும் வித்தியாசமான உபதேசங்களும் காணப்படுகிறது. கவனிங்கள். பொதுவாக தவறான அல்லது பெந்தேகோஸ்தே உபதேசம் அல்லாத மற்ற சபை பிரிவுகளிலே இந்த 5 காரியங்களையும் ஒரே நாளில், அதாவது நொடி பொழுதிலே, எந்த விதமான வித்தியாசங்களும் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு தந்து விடுகிறார் என்று விசுவாசிக்கிறார்கள். கவனிங்கள். மறுபடி பிறக்க செய்யும் போதே அவர் ஞானஸ்நானம் கொடுத்து விடுகிறார், அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார், அவர் முத்திரையிட்டு விடுகிறார், அவர் நம்மை நிரப்பி விடுகிறார் என்று பொதுவான பெந்தேகோஸ்தே சபை அல்லாத மற்ற சபை உபதேசங்களிலே இந்த நம்பிக்கை காணப்படுகிறது. ஆனால் பெந்தேகோஸ்தே அனுபவத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது முதல் 4 காரியங்களை ஒரு வகையாகவும், கடைசியாக இந்த நிரப்பப்படுதல் என்பதை ஒரு வகையாகவும் நாம் பிரித்து பார்க்க வேண்டியது அவசியம். இதற்கு வேதத்தில் ஏதாகிலும் தெளிவு இருக்கிறதா என்றால், இதை இன்றைக்கு நாம் அதைத்தான் திட்டமாக தெளிவாக புரிந்து கொள்ள போகிறோம். கவனிங்கள் அருமையானவர்களே, இந்த வேறுபடுத்தி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று சொல்லும் போது, இந்த 5வது பகுதியாகிய நிரப்பப்படுதல் அல்லது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்புகிறார் என்று சொல்லும் போது, அது ஒவ்வொரு பொழுதிலும் நடந்தேற வேண்டிய காரியமாக இருக்கிறது. கவனிங்கள். 5 காரியங்கள் சொன்னேன் உங்களுக்கு. அப்படி சொல்லப்பட்ட இந்த 5வது காரியமாக பரிசுத்த ஆவியானுடைய நிரப்பப்படுதலில் மாத்திரம் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய பிள்ளை நிரம்பி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே மற்ற 4 காரியங்களுக்கும் இந்த 5வது காரியங்களுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே தான் அங்கே எபேசு நிருபத்திலே, எபேசியருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபத்திலே 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது, அங்கே சபைக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீர்களானால், 5ஆம் அதிகாரம் துன்மார்க்கத்துக்கு 18வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியம் ஏற்கனவே பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்களுக்காகத்தான் இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நிரப்பப்பட்ட அனுபவத்தை உடைய ஜனங்களுக்கு
திரும்பவும் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஞான பாட்டுகளினாலே ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்றும் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த நிறைவு என்பது, நிரப்பப்படுதல் என்பது ஏதோ ஒரு நாளிலே மாத்திரம் நிகழ்ந்து விடுகிற நிகழ்வு அல்ல. அது அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. ஆனால் இந்த நிரப்பப்படுதல் அல்லாமல் முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிற 4 காரியங்கள், மறுபடி பிறக்க செய்தல், ஞானஸ்நானம் கொடுத்தல், அல்லது நம்மோடு வாசம் செய்தல், முத்திரையிடுதல் என்பதெல்லாம் ஒரே ஒரு முறை மாத்திரம் ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்படும் போது அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரே ஒரு முறை மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. அது திரும்பவும் நடக்க போகிறதில்லை. இன்னமும் அதை குறித்து சொல்லும் போது தியாலஜிக்கலா சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன என்றால், அந்த 4 காரியங்களையும் ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவராலே பெற்ற பிறகு அதை அவன் இழக்க மாட்டான் என்கிற கருத்து இன்றைக்கு பொதுவாக பேசப்படுவது உண்மை. அதாவது மறுபடி பிறத்தல் என்பது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒருபோதும் மாறாது. ஞானஸ்நானம் கொடுத்து விட்டார் என்றால் அது ஒருபோதும் அவனுடைய வாழ்க்கையில் இன்னும் மாறாது. நம்முடன் வாசம் பண்ண ஒருவருடன் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்றால் அது அவனை விட்டு மாறப் போவதில்லை. அதே போல முத்திரையிடுகிற அனுபவம் அவனை விட்டு மாறப்போவதில்லை. ஆனால் இந்த நிரப்பப்படுதல் என்பது அன்றாடமும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அதை நாம் காத்து கொள்ளுகிறதிலேயும் கவனமாக இருக்க வேண்டும். ஒருவேளை அதை காத்து கொள்ளுகிறதிலே நாம் கவனமாக இல்லாவிட்டால், வேத வசனங்களுக்கு நாம் ஒருவேளை கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்கும் போது இந்த நிரப்பப்படுகிற அனுபவத்தை நாம் இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி இந்த 5 காரியங்களையும் குறித்து வேறு வேறு காரியங்கள் இருக்கிறபடினாலே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தை நாம் திட்டமாக தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். பொதுவாக பரிசுத்த ஆவி என்கிற வார்த்தையோடு கூட நாம் சபையிலே பேசுகிறதினாலே இந்த வார்த்தைகளின் பின்பதாக இருக்கிற அர்த்தங்களையும் அதனுடைய ஆவிக்குரிய உண்மைகளையும் ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் அறியாமல் இருந்தாலும் கூட இந்த நாளில் ஆகிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு மனக்கண்களை திறந்தருளுவாராக. கவனியங்கள் அருமையானவர்களே, முதலாவது ரட்சிக்கப்படுதலினுடைய ஒரு படியாக ஒரு மனிதன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு நிக்கோதேமுட்டே சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை ஒருவேளை நாம் அறிந்திருக்கிற காரியங்கள் தான். அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனியுங்கள், அங்கே முதிர் வயதாய் இருக்கிறேனே, நான் எப்படி பிறக்க முடியும் என்கிற கேள்வி எழுப்பப்பட்ட அந்த காரியத்தை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே மறுபடியும் பிறத்தல் என்கிற அனுபவத்திலே 2 காரியங்கள் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று பரிசுத்த ஆவியானவர், 2 வேத வசனம். இந்த இடத்திலே ஆவியினாலும் ஜலத்தினாலும் என்று சொல்லும்போது ஜலம் என்பது வேத வசனத்தை குறிக்கிறதாகவும் ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறதாகவும் இருக்கிறது. இதற்கு நேரடியாக தொடர்புடைய 2 மேற்கோள் வசனங்கள் நமக்கு புதிய ஏற்பாட்டு நிருபங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலேயும் யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலேயும் சத்திய வசனத்தினாலே தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுதலை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள். அடுத்தது தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலே அவர் நம்மை ரட்சித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுவதில் மாத்திரமல்ல, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, அதோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்கப்படுதலும் அங்கே மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவமும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியமாக இருக்கிறது. இது முற்றிலுமாக ஆவிக்குரியது. இதை நீங்களும் நானும், ஆண்டவரே நான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று யாரும் ஜெபிக்க முடியாது. ஆனால் இந்த அனுபவத்தை நாம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். அப்படியானால் நமக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும்
அவர் அவர் மூலமாக நமக்கு அருளப்படுகிற பரிசுத்த ஆவியானவரையும் ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசிக்கும் போது அந்த பாவ மன்னிப்பின் மேலையும் பாவ விடுதலையின் மேலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆழமான அன்பு கூறுதலோடு கூட அதை எதிர்பார்க்கும் போது பரிசுத்த ஆவியானவரே அவர்களை வேத வசனத்தினாலும் அந்த பரிசுத்த ஆவியானவராலும் அங்கே மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார் என்றுதான் இந்த வேத பகுதியில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இயேசுவினிடத்திலே போய் நாம் எப்படி ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் கழுவும் என்று நாம் ஜெபிப்பது போல இந்த மறுபிறப்பின் அனுபவத்துக்காக நாம் ஜெபிக்க முடியாது. ஜெபிக்க சொல்லி நமக்கு வேதத்தில் எந்த பகுதியிலும் சொல்லப்படவில்லை. இது முற்றிலுமாக ஒரு ஆவிக்குரிய பகுதியாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே ஒரு மனிதன் மனம் திரும்புதலுக்கு நேராக கடந்து செல்லும் போது அல்லது மனம் திரும்புதலை வாஞ்சிக்கும் போது அவனுக்குள்ளே அவர் கிரியை செய்து அவனை மறுபடியும் பிறக்கிற ஒரு மனிதனாக மாற்றுகிறார். இது ஆவிக்குரியது. இதை நாம் வெளிப்பிரகாரமாக விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் உள்ளான இருதயத்திலே ஒரு தெய்வீக சந்தோஷமும் ஒரு சமாதானமும் இதை உடையவர்கள் பெற்று அனுபவிக்க முடியும் என்பதுதான் இதை குறித்ததான உண்மையாக இருக்கிறது. இதனுடைய அவசியம் என்ன என்று கேட்டால், அங்கே யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இப்படி சொல்லி இருக்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியானால் இந்த மறுபடி பிறத்தலின் அனுபவம் இல்லாத ஒரு மனிதன் ஒருவேளை அவன் கிறிஸ்தவன் என்கிற பெயரிலேயோ அல்லது கிறிஸ்தவ போதகன் என்கிற பெயரிலே கூட இருக்கலாம். ஏனென்றால் இதை நிக்கோதேமு என்கிற வேத போதகனையாளிடத்திலே தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார், ஒரு ரபியினிடத்திலே தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் மறுபிறத்தலின் அனுபவத்தை பெற்றிராத ஒரு மனிதன் அவன் இந்த உலகத்திலே கிறிஸ்தவன் என்கிற பெயரில் இருக்க முடியும். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, அந்த அனுபவத்தை அவன் பெற்றிராவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டானாம். கவனிங்கள் அருமையானவர்களே, பாவத்தை செய்கிறவர்கள் அசுத்தமாய் வாழுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. அது அவசியமானது. ஆனால் அதே போல மறுபடியும் பிறத்தலின் அனுபவம் இல்லாதவர்களும் கூட தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதாம். ஒருவேளை நீங்கள் நிக்கோதேமுவை போல இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனிதராக ஒரு கிறிஸ்தவராக இருப்பீர்களானால் இந்த காலை நேரத்திலே இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக வாஞ்சியுங்கள். மறுபடியும் பிறத்தலின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கு, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பையும் பாவ விடுதலையும் பெற்றுக்கொள்வதற்கு அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை மறுபிறப்பின் அனுபவத்துக்கு நேராக நடத்துவார். இது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதும் பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதலோடும் நடக்கிற காரியமாக இருக்கிறபடினாலே இந்த அனுபவத்தை உடையவர்களாக நீங்கள் மாறிவிடுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை பாருங்கள். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். அப்படியானால் ஒரு ஆவிக்குரியவன் என்கிற பெயரை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அவன் மறுபடியும் பிறந்த அனுபவமுடையவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கிறிஸ்தவன் ஆவிக்குரியவன் என்கிற அந்த கேட்டகரியில வர முடியும். மற்றபடி ஒரு பெந்தைகோஸ்தை திருச்சபையின் அந்த குடும்பத்தின் பின்னணியத்தில் இருக்கிறதுனாலே ஒருவன் ஆவிக்குரியவன் ஆகிவிட முடியாது. கவனியங்கள் அருமையானவர்களே, மறுபடியும் பிறத்தலின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளையே ஆவிக்குரியவனாக ஆவியாய் இருக்கும் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. அது மாத்திரமல்ல, ஏற்கனவே நான் சொன்னபடி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலேயும் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலேயும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்ன? தம்முடைய சிருஷ்டிகளில் முதற் பலன்கள் ஆவதற்கு அவர் நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், இந்த மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட இந்த அனுபவம் என்பது அல்லது மறுபடியும் பிறக்க செய்கிற இந்த அனுபவம் என்பது ஒரு மனிதனை முதற் பலன்களாக மாற்றுகிறது. கவனிங்கள் அருமையானவர்களே, ரட்சிக்கப்படுதலின் ஒரு படியாகிய இந்த மறுபடியும் பிறத்தலில் ஒரு மனிதன் ஒருவேளை தாயின் கற்பத்திலே எத்தனையாவது பிள்ளையாக அவன் பிறந்திருந்தாலும் கூட அவன்
தேவனுடைய வார்த்தையினாலும் தேவ ஆவியினாலும் மறுபடியும் பிறக்கும் போது அவன் முதற் பலனாக மாற்றப்படுகிறானாம். முதற் பலன்கள் என்று சொல்லப்படும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது முதற் பலன்கள் கர்த்தருக்குரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் இதை குறித்த ஒரு மேலான சத்தியத்தை நாம் வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம், அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிங்கள். 29ஆம் வசனத்திலே, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய கருத்து என்ன? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே, அப்படி என்றால் மறுபடியும் பிறந்த முதற் பலன்களாயிருக்கிற அநேக சகோதரருக்குள்ளே அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறாராம்? முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு அவர் என்ன செய்திருக்கிறாராம்? தேவன் அவர்களை எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்படியானால் இந்த முதற் பலன் என்பது என்ன விளைவை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வர போகிறது என்றால், இதனுடைய நோக்கம் என்னவென்றால், அவன் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறான் என்று அர்த்தம் கொள்ள முடிகிறது. கவனிங்கள் அருமையானவர்களே. அப்படியானால் ரட்சிக்கப்படுதலின் முதற் படியிலே இங்கே பரிசுத்த ஆவியானவரால் நடைபெறுகிற ஒரு ஊழியத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படும் போது அந்த மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட அனுபவம் என்பது அவனை முதற் பலன்களாக மாற்றுகிறது. அதனுடைய நோக்கம் என்ன? அவன் கர்த்தருக்குரியவன் என்றும் அவன் தேவனுடைய குமாரனுடைய சாயலை பெற்றுக் கொள்வதற்காகவே அவன் அப்படி மாற்றப்பட்டிருக்கிறான் என்று முன்குறிக்கப்பட்டிருக்கிறான் என்றும் வேதம் திட்டமாய் போதிக்கிறது. அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப கால அனுபவத்தின் போதே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உணர்த்தப்படுகிற ஒரு செய்தி என்ன? நீ தேவனுக்குரியவன். 2, நீ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்காக முதற் பலனாக மாற்றப்பட்டிருக்கிறாய், முன் குறிக்கப்பட்டிருக்கிறாய் என்கிற அந்த மறைமுகமான மிக முக்கியமான தேவ நோக்கம் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அநேக நேரங்களிலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இந்த பேருண்மைகளை குறித்த ஒரு தெளிவு அல்லது அறிவு இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருக்குரியவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் மறந்து விடாதிருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர் ஊழியர் எங்கே என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது அவர் ஞான ஸ்நானம் கொடுக்கிறாராம். கவனிங்கள், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம். இந்த ஞானஸ்நானம் என்கிற வார்த்தையை குறித்தும் அநேக நேரத்திலே தவறான கருத்துக்கள் சபை நடுவிலே இருக்கிறது. கவனிங்கள், ஆவியானவராலே ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிற இந்த அனுபவத்தையும் அநேகர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள், அல்லது தவறான உபதேசக்காரர்கள் இதை விகற்பமாக போதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். வேத வசனம் திட்டமாய் போதிக்கிறபடி பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் போது, அதாவது தண்ணீரிலே மூழ்கி எடுக்கக்கூடிய ஞானஸ்நானத்தை இது குறிக்கவில்லை. ரட்சிக்கப்படும் போதே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளுகிற அந்த பரிசுத்த ஆவியானவராலே ஞானஸ்நானம் கொடுக்கப்படுதலை குறித்து பேசுகிறது. அப்படி கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம் ஆவிக்குரிய ஞானஸ்நானம். இதை நாம் ஒருவேளை வெளிப்பிரகாரமாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன என்று அந்த வசனத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே ஆவியினாலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சரீரத்துக்குள்ளே, அதாவது ஒரே சரீரத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்நானப்படுகிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இங்கே ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி, அவர்களை பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ இந்த கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அல்லது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு சொந்தமானவன் என்று சொல்கிறார். I belong to his body
அதாவது யார், எந்த மனிதன் இந்த பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறானோ, அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட அந்த மனிதன் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு சொந்தமானவன் என்று அங்கே அர்த்தம் கொள்ள முடிகிறது. அப்படியானால் இந்த ஞானஸ்நான அனுபவத்தை பெற்றுக்கொண்ட மனிதனுடைய சுபாவங்களிலே என்ன காணப்படும் என்றால், சபையின் ஐக்கியத்திலே அவன் உறுதியாய் தரித்திருப்பான். கவனிங்கள் அருமையானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியராக பிதாவாகிய தேவனிடத்திலே வேண்டிக் கொண்ட அந்த ஜெபத்திலே எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை பாருங்களேன். அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலையும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று இயேசு ஜெபித்தாரே. இந்த ஜெபத்திற்கான பதிலாகத்தான் பரிசுத்த ஆவியானவராலே ஒரு தேவனுடைய பிள்ளை ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறான். அவன் கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபைக்குள்ளே அவன் சேர்த்துக் கொள்ளப்படுகிறான். அப்படி சேர்த்துக் கொள்ளப்பட்ட மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்றால், சரீரமாகிய சபையிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற விதத்திலே ஐக்கியம் உள்ளவனாக இருப்பான். சகோதர சகோதரிகளோடு கூட அவன் காண்பிக்கிற ஐக்கியம், அந்யோன்யம், அதுவே அவன் தேவ ஆவியினால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. கவனிங்கள் அருமையானவர்களே. ஆனால் இன்றைய திருச்சபை வாழ்க்கையிலே நாம் நினைத்து பார்க்கும் போது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்பப்படுதலையும் நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சபையின் ஐக்கியத்தை குறித்து ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல், நான் அவருடைய சரீரத்திற்கு சொந்தமான என்கிற உணர்வு இல்லாதபடிக்கு அங்கே ஒரு மனதை காத்துக் கொள்ளுகிறதிலே கவனமாயிராமல், குறிப்பாக இந்த 21ஆம் வசனத்தின் அடிப்படையிலே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்ன இந்த வார்த்தைக்கு ஏற்றாற் போல வாழாமல் போகிற ஒரு காரியத்தை திருச்சபை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவராலே ஞான ஸ்நானத்தை பெற்றவர்களாக இருக்கும் பட்சத்தில் இது உங்கள் வாழ்விலே என்ன வெளிக்கிற காரியங்களை வெளிப்படுத்தும் என்றால், சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிற சக அவயவங்களோடு கூட நீங்கள் இசைந்து செயல்படுகிறவர்களாக இருப்பீர்கள். ஒரு அவயவம் துன்பப்பட்டால் நீங்கள் துன்பப்படுவீர்கள், ஒரு அவயவம் மகிமைப்படுத்தப்பட்டால் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். சரீரமாகிய சபையிலே நீங்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டு நீங்கள் செயல்படுகிற காரியங்களை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அனுபவத்தையும் கூட ஆண்டவரே எனக்கு ஞானஸ்நானம் தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க முடியாது. ஆனால் இதை பரிசுத்த ஆவியானவரே ஒரு மனிதனுக்குள்ளே நடப்பிக்கிற கிரியைகளாக இருக்கிறபடினாலே அவர் இந்த கிரியைகளை நடப்பிப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக உங்களை வேத வசனத்திற்கும் கிருபையுள்ள வார்த்தைகளுக்கும் ஒப்புக் கொடுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை அவருடைய ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுத்து கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபைக்கு சொந்தமாக்கிக் கொள்வார். அப்பொழுது இந்த உலகத்திலே வாழுகிற அநேக கூட்ட ஜனங்களுக்கு மத்தியிலே நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக, கிறிஸ்துவை அநேகர் விசுவாசிப்பதற்கு ஏது உண்டாகத்தக்கதாக சபையின் ஐக்கியம் மிகவும் மேம்பட்டதாக இருக்கும். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே இந்த வசனத்தை நாம் தியானிப்போமானால், அங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை பாருங்களேன். அங்கே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோட இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியிருக்கிறான். இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறதே, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் ஒரே ஆவியா இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சரீரமாகிய சபையோடு கூட நீங்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவராலே பெற்றுக் கொள்ளப்பட்ட இந்த ஞான ஸ்நானத்தின் அடிப்படையிலே நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறீர்கள் என்றும், கிறிஸ்துவோடு கூட யாரெல்லாம் ஐக்கியப்பட்டிருக்கிறார்களோ அவர்களோடெல்லாம் நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறீர்கள் என்றும் நிச்சயித்துக் கொண்டு
வேசித்தனத்திற்கு விலகியோடி பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி அந்த வேசித்தனங்களும் பொருளாசையினுடைய பெயர்கள் கூட சொல்லப்படாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்கிறதிலே கவனமாய் இருந்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவராலே ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் அநேகராய் இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும்போது ஜெபித்திருக்கிறார். கவனிங்கள், ஜெபத்தை கேட்கிறவருடைய அந்த ஜெபத்தை கேட்கிற தேவன் இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்திற்கு எப்படி பதிலளிப்பார்? பிரிவினை உள்ள சபைகளை ஆண்டவர் பதிலளிக்க முடியும்? இல்லை. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்திற்கு பிதாவாகிய தேவன் பதிலளிப்பார் என்றால் அங்கே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாகவும் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்களாயிருக்கிற தேவனுடைய சபை அநேகராயிருந்தாலும் ஒரே சரீரமாக இருக்கும், ஒரே அவயவங்களாக அது ஒன்றிணைந்து காணப்படும், ஒன்றாயிருக்கும். அநேகராகிய நாமும் ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தையும் கூட வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை பாருங்கள். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். அப்படியானால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே சேர்த்து கொள்ளப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவராலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட நீங்கள் எந்த நிறத்தை, எந்த மொழியை, எந்த பாஷையை பேசுகிறவராக இருந்தாலும், எந்த தேசத்தை உடையவராக இருந்தாலும், நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். இந்த ஒருவருக்கொருவர் அவயவங்கள் என்கிற காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும் போது அங்கே திட்டமாக எழுதப்பட்டிருக்கிற சில வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியமானது. அருமையானவர்களே, கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்று இருக்கிற வார்த்தைகளை கவனிங்கள். ஒருவரோடு ஒரு என்ன செய்ய வேண்டுமாம்? 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சரீரமாகிய சபையிலே ஒன்றாய் இருப்பதற்காக பரிசுத்த ஆவியானவராலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட சக அவயவங்களை உடைய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒருவரை ஒருவர் அழித்து விடாதபடிக்கு, கடித்து பட்சித்து விடாதபடிக்கு அவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வும் இப்படி கிறிஸ்துவை மற்றவர்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக நீங்களும் நானும் ஒன்றாயிருக்கவும், நீங்களும் நானும் தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக, பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக, பாவத்திற்கு விலகியோடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு மேலான ஒரு உபதேசத்தை, ஒரு சத்தியத்தை இந்த அனுபவம் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில கற்றுத்தருகிறது. அருமையானவர்களே, அப்படியானால் பரிசுத்த ஆவியானவராலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன் என்பதை ஒரு மனிதன் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், வெறுமனே உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ சில சரீர அவயவங்களை அசைக்கிறதுனால் அல்ல, அல்லது ஆடல் பாடல்களை செய்கிறதுனால் அல்ல, அல்லது ஒருவேளை இப்பொழுது அநேகர் பேசுவது போல நடனம் ஆடுவதனால் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையின் அடிப்படையிலேயே, நீங்கள் பரிசுத்தத்திற்கு காண்பிக்கிற முக்கியத்துவத்தின் அடிப்படையிலேயே, சபையின் ஐக்கியத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கரிசனையின் அடிப்படையிலேயே நீங்கள் பரிசுத்த ஆவியானவராலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, இது உலக அளவிலான சபையை குறித்து மேலும் அங்கே பேசப்படுகிறதுனாலே, நீங்களும் நானும் வசிக்கிறதான இந்த ஈரோடு மாவட்டத்தின் ரயில் நகர் பகுதியிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற சபையாக இருந்தாலும், உங்களை போல என்னை போல பரிசுத்த ஆவியானவராலே இங்கே ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் உலகத்தினுடைய 205 அல்லது 210 தேசங்களிலேயும் இருக்கிறார்கள் என்றால், அவர்களை குறித்த ஒரு கரிசனையும் ஒரு அன்பும் கூட என்னுடைய உள்ளத்திலே உண்டாகி இருக்கும்.
கவனிங்கள், அநேக நேரத்தில் திருச்சபை என்பது அந்த கூடி வருகிற ஸ்தல சபையை மாத்திரம் உள்ளடக்கினதாக பார்த்து கொண்டிருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தின் பெயரை தாங்கள் தரித்துக் கொண்டிருக்கிறதுனாலே அந்த திருச்சபையில இருக்கிறவர்களை மாத்திரம் தான் நாங்கள் நேசிப்போம் என்பது போல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவராலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை இங்கே கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையிலே அவர் அவயவமாக இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே இது பல தேசங்கள் அடங்கிய, பல மொழிகள் அடங்கிய, பலவிதமான வெளி தோற்றத்திலே ஒருவேளை கருப்போ வெள்ளியோ பலவிதமான கலர் நிறங்களை உடைய அப்படிப்பட்ட அநேக தேவனுடைய பிள்ளைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அப்படியானால் அவர்கள் துன்பப்படும் போது அந்த துன்பம் என்னை பாதிக்க வேண்டும், அவர்கள் மகிமைப்படுத்தப்படும் போது அதுவும் என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும். இப்படியாய் ஒரே சரீரமாகிய சபையிலே இணைக்கப்பட்டிருக்கிற அவயவங்கள் செயல்படுவோமானால் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அநேகர் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக, ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக நாம் ஒன்றிணைந்து செயல்படுகிறவர்களாய் இருப்போம். தேவன் அந்த கிருபைகளை தருவாராக. மூன்றாவதாக, அவர் நம்முடனே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சீஷர்களிடத்தில் சொன்ன வார்த்தையை வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் அந்த கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும்போது இயேசு அங்கே திட்டமாக போதிக்கிற காரியங்களை பாருங்கள். 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்ன? நான் பிதாவிலும் நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். இந்த காரியத்தை அவர் சொல்லுவதற்கு முன்பதாக 17ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். கவனிங்கள், சத்திய ஆவியானவரை அநேகர் காணாமலும் அறியாமலும் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் இதை அறிந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். கவனிங்கள், அவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இதை குறித்து தான் அங்கே திரும்பவுமாக நாம் பார்ப்போம் என்றால் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? இங்கே பரிசுத்த ஆவியானுடைய மூன்றாவது ஊழியத்தின் விளைவாக இந்த சரீரம், இந்த மண்ணான சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றும் நீங்களும் நானும் நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்களாய் இருக்கிறோம் என்றும் அங்கே திட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து 20ஆம் வசனத்திலே கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்துங்கள். கவனிங்கள் அருமையானவர்களே, அப்படியானால் எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறதினாலே எனக்குள்ளே என்ன மாற்றங்கள் உண்டாகிறது? நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்படுகிறேன். பெரிய சந்தோஷமான காரியம். வானம் எனது பாத சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொல்லிட அந்த மகா பெரிய தேவனுடைய ஆலயமாக இந்த சரீரம் மாற்றப்பட்டு விட்டது. அப்படியானால் மாற்றப்பட்ட இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறதிலே நான் கவனமாய் இருக்க வேண்டும் தானே? இந்த பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளப்பட்ட இந்த சரீரம் என்னுடையது அல்ல என்றும் இது அவருடையது என்றும் இந்த சரீரத்தினாலும் கூட நான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமாமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை குறித்து நாம் மிகவும் சந்தோஷமுடையவர்களாய் இருக்கிறோம். எதற்காக என்றால் அவர் எனக்குள்ளே இருந்து என்னை வழிநடத்துவார், அவர் எனக்குள்ளே வரங்களை தருவார், எனக்குள்ளே தீர்க்க தரிசன வரங்கள் வெளிப்படும் என்று அவரை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான் எத்தனிக்கிறோமே ஒழிய அவர் எதற்காக எந்த நோக்கத்தோடு இந்த இருதயத்துக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்கிற காரியத்தை நாம் உணராதவர்களாய் இருக்கிறோம். கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறதினாலே இந்த அற்பமான இந்த மண்ணான சரீரம் அழிந்து
போகக்கூடிய இந்த சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிற இந்த சரீரம் கர்த்தருக்குரியதாம். ஆகவே நாம் அதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டுமாம். அது மாத்திரமல்ல, இந்த சரீரத்தினாலும் கூட நான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமாம். அப்படியானால் நான் உடுத்துகிற உடை, என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய நடை, என்னுடைய உடை, என்னுடைய பாவனை ஒவ்வொன்றும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய அது எந்த விதத்திலும் தேவனை தூஷிக்கிறதற்கு ஏதுவாக இருக்கக்கூடாது என்பதுதான் அதனுடைய உள்ளார்ந்த பொருளாய் இருக்கிறது. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு பெற்றுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எதற்காக பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். நான்காவதாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரையிடுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அங்கே திட்டமாய் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின் அடிப்படையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அப்படியானால் என்ன? இந்த முத்திரையும் எதற்காக? இட் பிலாங்ஸ் டு ஹிம். இது தேவனுக்குரியது என்பதற்கான முத்திரையாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளிலே பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்த நிலைமையில் இருந்த நம்மை அவருடைய அன்பு, அவருடைய கருணை, அவருடைய இரக்கம், அவருடைய தயை இவைகளினாலே இந்த ரட்சிப்பு நமக்கு சமீபமானது நிமித்தமாய், இதை நாம் பெற்றுக்கொண்டது நிமித்தமாய், ஒரு நாளிலே காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த நாம் இப்பொழுது நாம் அவருக்கு சொந்தமானவர்களாய் மாற்றப்பட்டது நிமித்தமாய் புறஜாதிகளான நம்பிக்கையற்றவர்களான உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? முத்திரிக்கிறாராம். என்ன சொல்ல முத்திரிக்கிறதுடைய நோக்கம் என்ன என்று அதே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே ஆத்தும ரட்சிப்பை பெற்றிருக்கிற உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை தரிப்பிக்கப்படும் போது நீங்கள் ஒரு நாளிலே மீட்கப்படுவீர்கள். நீங்கள் ஒரு நாளிலே அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப்படுவீர்கள் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் அவருடையவர்கள் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்குரியவர்கள், நீங்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை அடையாளமாக இருக்கிறது. கவனியுங்கள் அருமையானவர்களே, ஒருவேளை அவர் நம்மை மறுபடி பிறக்க செய்தாலும் சரி, அவர் ஞானஸ்நானம் கொடுத்தாலும் சரி, அவர் நமக்குள்ளே வாசமாயிருந்தாலும் சரி, அவர் நம்மை முத்திரையிட்டாலும் சரி, எல்லா பரிசுத்த ஆவியானுடைய ஊழியங்களும் ஒரே ஒரு காரியத்தை மேலோங்கி நிற்க செய்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருக்குரியவர்கள். நீங்களும் நானும் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நீங்களும் நானும் இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதிலே கவனமாய் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் தேவ சாயலை அடையபடியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த மேலான சத்தியத்தை தான் இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே சொல்லி வருகிறது அருமையானவர்களே. ஆனால் அநேக நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசப்படுகிற மேடை அலங்காரம் பேச்சுக்களிலே இந்த ஆழமான சத்தியங்கள் போதிக்கப்படுகிறதில்லை. மாறாக ஏதோ இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் போது ஒரு பரவச உணர்வை பெறுவதற்காகவும், அல்லது ஒரு சிரித்துக் கொண்டே இருப்பதற்காகவும், அல்லது அழுது கொண்டே இருப்பதற்காகவும், அல்லது நடனமாடிக்கொண்டே இருப்பதற்காகவும் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறான் என்பது போல அநேகர் வேடிக்கை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தந்தருளப்படுகிறது நோக்கத்தை நீ வேத வசனத்தின் ஊடாக அறிந்து கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானவராலே நீ மறுபடியும் பிறந்து அந்த பரிசுத்த ஆவியானவராலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணத்தக்கதாக, அவர் உன்னை முத்திரையிட்டத்தக்கதாக உன்னுடைய வாழ்வு மாறிவிடுமானால் இந்த உலகத்திலே வாழும் போது உன்னுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்றால், நீ சிரித்துக் கொண்டே அல்ல, உன்னை நீ அநேகரை கிறிஸ்துவண்டைக்கு நடத்துகிறவனாய் இருப்பாய். உன் நிமித்தமாக கர்த்தர்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார் என்பதை அநேகர் விசுவாசிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று இயேசு திட்டமாக ஜெபித்தபடி அந்த வார்த்தை நிறைவேறுதல் நம்மிலே உண்டாயிருக்கும். அருமையானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருக்குரியவர்கள், நீங்களும் நானும் இந்த சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள் என்கிற சிந்தையோடு கூட இந்த உலகத்திற்குரியவர்களாக அல்ல, தேவனுக்குரியவர்கள் என்கிற சிந்தையோடு தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட்டு விடுவோம். ஆனால் இப்படிப்பட்ட அருமையான அடிப்படையான வேத சத்தியங்களை எல்லாம் இன்றைக்கு கள்ளர்கள் புகுந்து கெடுத்துவிட்ட காலத்திலே அருமையான கர்த்தருடைய சபையின் மக்களே, நீங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படியான அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை உலகத்துக்கு காண்பிக்கிறவர்களாகவும் உங்கள் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக பரிசுத்தமாக காத்துக் கொள்ளுகிறதிலே கவனமாக இருக்கிறவர்களாகவும் உங்கள் சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாயும் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாளிலேயே உங்களை ஏவி எழுப்புவாராக. இந்த 4 காரியங்களை தொடர்ந்து 5வதாக அங்கே நிரப்பப்படுதல் என்கிற ஒரு அனுபவத்தை குறித்து வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அங்கே மேல் வீட்டறையிலே இயேசுவின் வார்த்தையினால் உந்தப்பட்ட தேவனுடைய அப்போஸ்தலர்கள் அவர்களோடு சேர்ந்த ஜனங்கள் எல்லாரும் மேல் வீட்டறையிலே கூடி ஜெபித்த போது அவர்களுக்கு என்ன நிரப்பப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 4ஆம் வசனத்திலே அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். கவனிங்கள், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அங்கே இயேசுவினால் சொல்லப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில் அவர்கள் காத்திருக்கிறார்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை தங்களிலே நிறைவேறும்படிக்கு அவர்கள் காத்திருக்கிறார்கள். காத்திருந்த அவர்களை மறுபடி பிறக்க செய்தார், அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார், அவர்களோடு வாசம் பண்ணினார், அவர்களை முத்திரையிட்டார், அதோடு சேர்த்து அவர்களை நிரப்பவும் செய்தார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்பட்ட அவர்கள் ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது முதற்கட்டமான 4 அனுபவத்தை பெற்றது மாத்திரமல்லாமல் அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட அவர்களுக்கு உடனடியாக இன்னொரு காரியமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானுடைய வரங்களும் தந்தருளப்பட்டதாம். கவனிங்கள், இந்த பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை, அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிரப்பப்படுதலின் அனுபவத்தை தொடர்ந்துதான் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவியிலே நடப்பதற்கும் ஆவியானவராலே நடத்தப்படுவதற்கும் ஆவியானவராலே அதாவது வாழ்வதற்கும் ஆவியானவராலே கட்டி எழுப்பப்படுவதற்கும் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் சரீரம் உயிர் மாற்றம் அடைவதற்குமான அந்த காரியங்களை எல்லாம் உடைய ஒரு மேலான அனுபவத்தை அந்த இடத்திலே தான் பெற்றுக்கொள்ள முடியும். கவனிங்கள், இந்த நிரப்பப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே தான் பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை செய்கிறதாக வேதம் நமக்கு திட்டமாய் போதிக்கிறது. ஒரு 8 காரியங்களை நான் வேகமாக சொல்கிறேன். கவனிங்கள், ரோமர் 8:26 படி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ளே இருந்துதான் பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, யோவான் 16:13 படி அவர் சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் படி அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் போதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் படி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது ரோமர் 5:5 படி அவர் உங்கள் இருதயத்திலே அன்பை ஊற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் படி அவர் உங்களை மறுரூபமாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் படி அவர் ஆவிக்குரியவைகளை வெளிப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் படியும் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் படியும் அவர் நம்மை விடுவிக்கிறவராக காணப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற அனுபவத்தோடு கூட தான் இன்னமும் அநேக ஆவிக்குரிய நன்மைகளை வேதம் நமக்கு திருவுளம் பற்றி இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்பப்படுதல் எதை குறிக்கிறது என்றால், என்னுடைய சரீரம் அவருக்கு சொந்தமானது என்று. கவனிங்கள், பரிசுத்த ஆவியானவராலே ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் பண்ணப்படும் போது இந்த சரீரம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோடு கூட இணைக்கப்படுகிறது.
இங்கே பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படும் போது அந்த சரீரம், இந்த சரீரம் கர்த்தருக்குரியது என்று அர்த்தம் கொள்கிறது. மை பாடி பிலாங்ஸ் டு ஹிம் என்று அர்த்தம். அப்படியானால் நான் கர்த்தருக்குரியவன் என்றும் இந்த சரீரம் கர்த்தருக்குரியது என்றும் இந்த சத்தியங்கள் மாறி மாறி திரும்பவும் திரும்பவுமாக பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்திலே நிலைப்படுத்தப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறவராக இருப்பார். அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவராக இருப்பார். அவர் போதிக்கிறவராக இருப்பார். அவர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருப்பார். அவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே அன்பை ஊற்றி மற்றவர்களையும் நேசிக்க செய்வார். மாத்திரமல்ல, உங்களை மறுரூபத்தின் அனுபவத்துக்கு நேராக நடத்துவார். அவர் உங்களுக்கு ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துவார். கடைசியாக அவர் நம்மை விடுதலையாக்கி நடத்துவார். இந்த ஆவிக்குரிய மேன்மைகளை எல்லாம் ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளும் போதுதான் அனுபவிக்க முடியும். ஆனால் தவறான உபதேசக்காரர்கள் சொல்லும் போது இந்த ஐந்துமே ஒரே வகையிலானது, இதை பெற்றுக்கொள்வதற்காக எந்த நம்ம காரியங்களும் செய்ய வேண்டும் சொல்றாங்க. ஆனா பெந்தேகோஸ்தே உபதேசத்தின்படி முதல் 4 காரியங்களும் ரட்சிப்பின் போதே ஒரு தேவனுடைய பிள்ளை பெற்றுக்கொள்கிறான் என்றும், இந்த 5வது அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத் தருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுதல் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் காணப்பட வேண்டிய மிகவும் உன்னதமான ஒரு அனுபவமாக்கும். இந்த ஆவியில் நிறைதல் என்பது ஒருவேளை நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத போது, ஒருவேளை நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு நாம் பின்மாற்றம் அடையும் போது இந்த பரிசுத்த ஆவியாருடைய நிறைவை ஒரு மனிதன் இழந்து போக முடியும். கவனிங்கள், இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை ஒரு மனிதன் இழந்து போய்விட முடியும். இழந்து போன அந்த மனிதனும் கூட தான் ஆவியின் நிறைவில் இருப்பதாக காட்டிக்கொள்வதற்காக ஒருவேளை என்றோ பெற்றுக்கொண்ட அந்த அந்நிய பாஷைகளை பேசி தன்னை ஒரு ஆவிக்குரியவனாக வெளி உலகத்திற்கு காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் கவனிங்கள், பரிசுத்த ஆவியின் நிறைவோடு கூட காணப்படுகிற ஒரு மனிதனே தொடர்ந்து தேவனோடு ஐக்கியம் உள்ளவனாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த உலகத்திலே வாழ முடியும். இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை குறித்த தவறான புரிந்து கொள்ளுதல்கள் ஜனங்களுக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே இருக்கிறதினாலே தான் அவர்கள் ஒருவேளை கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் பரிசுத்த குலைச்சலான காரியங்களை நடப்பித்தும் இந்த உலகத்திலே தன்னை நீதிமான்களாக காண்பிப்பதற்காக அந்த ஏற்கனவே அவர்கள் பெற்றிருந்த அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை வெளியே காண்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களிடத்திலே ஆவிக்குரிய குணலட்சணங்கள் இராது. அவர்கள் தங்கள் சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறதிலே கவனமாய் இருக்க மாட்டார்கள். அவர்கள் சரீரமாகிய சபையிலே தங்களை எதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள மாட்டார்கள். இந்த உலகத்திலே ஏதோ ஒரு பிழைப்பு கெடுத்த காரியங்களில் சிக்கிக் கொண்டவர்களைப் போல அவர்களும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்கிற மேல் தோற்றமான வாழ்க்கையிலே காண்பித்துக் கொண்டு அநேகருக்கு இடரலை உண்டாக்கி கொண்டிருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் அநேக நேரத்தில் தேவ ஜனங்கள் இடறி போகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்களும் கூட அப்படிப்பட்ட போலியான நபர்களை பார்த்து இடறி போயிருந்திருக்கலாம். இல்லை, கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனே இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவனாக, அவன் தேவ ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறவனாக, மறுரூபமாக்கப்படுகிறவனாக காணப்பட முடியும். இந்த அனுபவத்தை உடையவர்களாகவும் நீங்களும் நானும் மாறிவிடுவதற்கு தொடர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட 1993ஆம் வருஷத்திலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்காக ஒரு நீண்ட நாட்கள் உபவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தேன். அன்றைக்கு எனக்கு ஊழியனா இருந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒவ்வொரு நாளும் என்னோடு சிறந்து ஜெபிப்பார். அங்கே இருந்த சபையின் மக்களில் சிலரும் கூட என்னோடு இணைந்து தேவ சமூகத்தில் நின்று என்னுடைய நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த உபவாச நாட்கள் முடியும் வரைக்கும் அந்த 40 நாட்கள் அளவும் நான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளவே இல்லை. என்னுடைய உள்ளத்திலே பெரிய ஒரு சோர்வு உண்டானது. என்னுடைய உள்ளத்திலே பெரிய ஒரு கலக்கம் உண்டானது. நான் இத்தனை வாஞ்சித்தும் நான் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்கிற ஒரு அங்கலாய்ப்பு உண்டானது. அதே தருணத்திலே தான் ஒரு கூட்டத்திலே
அங்கே நான் நின்று வேடிக்கை பார்க்கிறவனை போல அங்கே நடக்கிற சில காரியங்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் உள்ளத்திலே ஒரு பெரிய ஏக்கம், ஆண்டவரே என்னையும் நிரப்பி விட மாட்டீரா? என்னையும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பி அன்றைக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கூடவும் வெவ்வேறு வரங்களோடு கூடவும் என்னையும் நிரப்பிவிட மாட்டீரா என்கிற ஒரு பெரிய அங்கலாய்ப்போடும் ஒரு எதிர்பார்ப்போடும் கூட நான் ஜெபத்தோடு அங்கே நின்று கொண்டிருந்த போது திடீரென்று எந்த விதமான வெளி அதாவது சிலர் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும் போது என்ன சொல்கிறாங்க, ஒரு அக்கினியை போன்று நான் உணர்ந்தேன் அல்லது குளிர்ந்த தண்ணீரை போன்று உணர்ந்தேன் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட எந்த வெளி தோற்றத்தின்படியான அடையாளத்தையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அன்றைக்கு பரிசுத்த ஆவியினாலே நான் பெற்றுக்கொண்ட அந்த நிரப்பப்படுதலின் அனுபவத்தை இரவு 9 மணி தொடங்கி கிட்டத்தட்ட விடியற் காலை 3 அல்லது 4 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக அந்நிய பாஷைகளை பாசி அந்த அந்நிய பாஷையிலே ஆண்டவரை பாடி துதித்து அந்நிய பாஷையிலேயே பேசி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்த அந்த முதல் நிரப்பப்படுதலின் அனுபவத்தை நினைத்து பார்க்கும்போது இப்பொழுதும் என் உள்ளம் பெரிய ஒரு சந்தோஷத்தினால் நிரப்பப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கூட்டத்தினுடைய முடிவிலே நான் டவுன் பஸ்ல போயிட்டு இருக்கிறேன். அந்த பஸ்ல உட்காரும் போது கூட என்னால் மாற்று தமிழ் மொழியில ஒரு வார்த்தையை கூட பேச முடியாதபடிக்கு கர்த்தருடைய மகத்துவங்களை நான் பேசிக்கொண்டே கர்த்தரை துதித்துக் கொண்டே அந்த இரவு முழுதும் அந்த மேலான அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அந்த அனுபவத்திலேயே தொடர்ந்து நிலைத்திருந்து, ஒருவேளை கடந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே எத்தனையோ முறை சறுக்குதல்கள், எத்தனையோ முறை கிருபையிலே நிலைத்திருக்க முடியாத காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நேரிட்டாலும் ஒவ்வொரு முறையும் தேவனை கிட்டி சேர்ந்து அந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட அந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் தக்க வைத்துக் கொள்வதற்கு கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் கிருபை தந்திருக்கிறார். ஒருவேளை அநேகர் சொல்லுகிறார்கள் அந்த காரியங்கள் எல்லாம் போலியானவைகள், அது உண்மையானது அல்ல என்று. நான் உங்களுக்கு திட்டமாக போதிக்கட்டும், எனக்கு வேத வசனங்களை கற்றுக் கொடுக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பும் போது பற்பல பாஷைகளோடு தான் நிரப்பினார். பற்பல பாஷைகளை பேசின எனக்கு தான் கர்த்தருடைய ஆவியானவர் சகல சத்தியத்தையும் தந்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை வேதாகம கலாச்சாலையிலே அதிகமாய் கற்றிராத நான், உலக பிரகாரமான படிப்பிலும் அதிகப்படியான படிப்பை பெற்றிராத நான் இன்றைக்கு வேத வசனங்களை அறிந்து கொள்வதற்கும் மற்றவர்களுக்கு போதிப்பதற்கும் காரணம் நான் விசுவாசிக்கிறேன், அன்றைக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட எனக்குள்ளே அவர் தந்திருந்த வரங்களும், அவர் எனக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிற காரியங்களும், அவர் எனக்குள்ளே இருந்து போதிக்கிற காரியங்களுமே என்னை இவ்வளவாய் தேவனுடைய மனுஷனாக மாற்றிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த அனுபவத்தை போல பெற்றிருந்த அநேகர் கூட ஒவ்வொரு வேளை அவர்கள் தங்கள் பாவ வாழ்க்கையினாலே, தங்களுடைய பின்மாற்றமான ஜீவியத்தினாலே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே அந்த மேலான அனுபவத்தை, அதாவது நிரப்பப்படுதலின் அனுபவத்தை இழந்து போயிருந்திருக்கலாம். அந்த இழந்து போன அனுபவத்தை உடைய ஒரு மனிதனிடத்திலே நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளும் போது, அல்லது அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையிலே நீங்கள் அங்கம் வகிக்கும் போது, நீங்கள் அங்கே கனியற்ற வாழ்க்கையை பார்த்து உங்கள் மனதிலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் அல்லது இடறி போயிருக்கலாம். உங்களுக்கான திருவார்த்தை இப்பொழுது கடந்து வருகிறது. கவலைப்படாதிருங்கள். திரும்பவும் உங்களை நிரப்புவதற்கு தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அன்றைக்கு மேல் வீட்டறையிலே கூடியிருந்த 120 பேரை நிரப்பினவர், கொர்நேலியு வீட்டிலே நிரப்பின கர்த்தருடைய ஆவியானவர், என்னை நிரப்பின கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் நிரப்புவதற்கு அவர் இன்றைக்கும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதுவே பிதாவினால் அருளப்பட்ட வாக்குத்தத்தம் என்றும் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கே காத்திருக்க வேண்டும் என்றும் வேதம் திட்டமாக போதிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 5 காரியங்களின் அடிப்படையிலே தான் பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் புதிய ஏற்பாட்டு திருச்சபை கூட இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 விதமான ஊழியங்களிலே 4 விதமான ஊழியங்கள் உடனடியாகவே ஒரு மனிதன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் போதே நடந்து விடுகிற காரியங்களாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா என்பதை அதன் கனியின் அடிப்படையில் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். 5ஆவதாக சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியானுடைய நிரப்பப்படுதலை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்காக தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்கள். அவர் உங்களை நிரப்புவார். நிரப்பும் போது நீங்கள் கனி உள்ளவர்களாகவும் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள். அதே நேரத்தில் இந்த நிரப்பப்படுதலின் அனுபவத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிறதிலேயும் நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டும்.
இதை குறித்து ஒரு வேத ஆக்கியோன் சொல்லும் போது முதல் 4 காரியங்களும் ஒரு மனிதன் இழந்து விட முடியாது. 5வதாக சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை ஒரு மனிதன் கீழ்ப்படியாமையினாலே, பரிசுத்த குலைச்சலுள்ள வாழ்க்கையினாலே இழந்து போக முடியும் என்று சொல்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை கடந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவரை பெற்று நிரப்பப்பட்டிருந்த நீங்கள் கீழ்ப்படியாமையினாலும் பரிசுத்த குலைச்சலினாலும் இழந்து போயிருப்பீர்களானால், திரும்பவும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக உள்ளபடி கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், என்னுடைய பாவம் என்னுடைய கீழ்ப்படியாமை இது என்பதை நீங்கள் உண்மையாய் அவருடைய சமூகத்திலே மனப்பூர்வமாய் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக் கொள்வீர்களானால், திரும்பவும் இழந்து போன அந்த தேவனுடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு இந்த பூமியிலே அநேகருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வார். ஒருவேளை நீங்கள் அப்படி பாவ அறிக்கை செய்யாமல் உங்களுடைய உள்ளான அந்த வீழ்ச்சியை மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு போலியான மாய்மாலமான காரியத்திற்கு இடமளித்து வாழ்வீர்களானால், நீங்கள் வெளி தோற்றத்திலே உங்களை பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர் என்கிற தோற்றத்திலே காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் உள்ளான நிலைமையிலேயோ நீங்கள் ஒருவேளை அசுத்த ஆவியினாலும் பிடிக்கப்பட்டிருக்கலாம். கவனிங்கள் அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக நேரங்களிலே அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் அநேகர் இடறி போகிறார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும், இந்த சரீரம் கர்த்தருக்குரியது என்றும், நான் அவருடைய சரீரமாகிய சபைக்குரியவன் என்றும், நான் கிறிஸ்துவினுடைய சாயலை வெளிப்படுத்தும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்றும், நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல என்றும், நான் அவருடைய மீட்கப்படும் நாளிலே மீட்கப்படுவேன் என்கிற நம்பிக்கையோடும் கூட வாழும்படியாகத்தான் இந்த அனுபவத்தையும் இந்த ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கை காண்பித்து கொடுத்து விடும். ஆகவே கனிகளினாலே மரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுங்கள். பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட நீங்கள் இந்த சபைய சரீரமாகிய சபையிலையும் இந்த உலகத்திலேயும் அவருக்கு சாட்சியாய் நில்லுங்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் நிமித்தமாய் மகிமைப்படுவதாக. கவனிங்கள் அருமையானவர்களே, சபையினுடைய நோக்கம் 3 காரியங்களை உள்ளடக்கியது. 1, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். 2, ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய வேண்டும். 3, உலகத்திற்கு ஊழியம் செய்ய வேண்டும். இந்த 3 ஊழியங்களையும் ஒரு தேவனுடைய பிள்ளை சபைக்குள்ளே இருந்து நிறைவேற்ற வேண்டுமானால் அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதே அவன் தேவனுடைய மகத்துவங்களை பாடி துதிக்க முடியும். அப்பொழுதே அவன் ஒருவருக்கொருவர் அவன் கடித்து பட்சிக்கிறவனாயிராமல் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவனாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனே எருசலேமில் மாத்திரமல்ல, யூதேயா சமாரியாவில் மாத்திரமல்ல, பூமியினுடைய கடைசி பரியந்தமும் சாட்சியாய் இருக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபையோடு கூட நீங்களும் வாழ்ந்து விடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தம் உள்ள தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் கேட்ட தம்முடைய திரு வார்த்தையின்படி யாரெல்லாம் மன உண்மையோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்தமாக்கப்படுதலையும் மறுபடியும் பிறந்த அனுபவத்தையும் உடையவர்களாக மாறிவிட நாங்கள் செபிக்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றவர்களாக மாத்திரமல்ல, அதற்கு ஏற்ற கனி கொடுக்கிறவர்களாயும் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்வதற்காக காத்திருந்து ஜெபிக்க வேண்டிய தேவையில் இருக்கிற உடைய பிள்ளைகள் அதற்காக ஊக்கமாக எந்த விதமான சந்தேகத்திற்கு இடமளிக்காமலும் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்து ஜெபிக்க மேல் வீட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அன்றைக்கு 120 பேருடைய அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகளும் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக பரலோகத்தின் தேவனானவர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு இசைந்து நடக்கிறவர்களாகவும் அவராலே தேவ சாயலுக்கு மறுரூபமாக்கப்பட்டவர்களாகவும் காணப்பட பரலோகத்தின் தேவன் அனுகிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், அநேகருக்கு ஆசீர்வாதங்களாக ஆசீர்வாதமான பாத்திரங்களாக நிலைநிறுத்தும். பரலோகத்தின் தேவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.